அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளை எங்களை மீட்கும்படி நீங்கள் ஒப்புக் கொடுத்த உங்களுடைய பேரான குமாரனை இறங்கி எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்கவும் உமது கிருபையெல்லாம் உங்களுடைய வசனத்துக்கு உண்மையான கேட்பதையும் பிரசுத்தாவை கொண்டு எங்கள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குத்தத்தப்படினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். அனைவரும் நாம் எழுந்து 116வது பக்கம் இருக்கின்ற திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறும் நாடுக்கான ஆரம்ப வாக்கியத்தை அனைவரும் பின்பற்றுவோம். பக்கம் 116. பக்கம் 116. சேனைகளின் யெகோவா நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே, நமது பெயர் சமுத்திர ஆழத்திலே மலைகள் புலோங்கினாலும் பூமியிலே
ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாதரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அருமையான வேளையிலும் நாம் அனைவரும் ஒரு விசைப்பட நாம் எழுந்து நின்ற நிலையிலே 46வது திருப்பாடலை முறையாக வாசிக்கலாம். 46வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே அமைந்திருக்கிறது. திருப்பதி என்றால் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளை நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறைக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து படிப்போம். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமென். அமர்ந்து இந்த திருமறையை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு நம்பப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் அது தரிசனாகமம் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம். 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் இறை வசனங்கள் 6 முதல் 7 வரை. பின்பு வேறொரு தூதர் நடுவானத்தில் பறக்க கண்டேன். பூமியில் குடியிருந்த ஜாதிகள், கோத்திரத்தார், வாசைக்காரர், ஜனங்கள் யாருக்கும் அறிவிக்கும்படி நித்திய விசேஷம் அவனுக்கு இருந்தது. அவன் மிகுந்த சத்தமிட்டு கடவுளுக்கு பயந்து, அவரை மயக்கப்படுத்துங்கள், நியாயத்திற்கு செய்யும் வேலை வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் திருமறை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக நாளுக்கு அருளப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதிய கடிதம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 28 முடியப்பட்ட வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 28 முடிய. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 28 முடிய. வாய்கள் யாவும் அடைக்கப்படிக்கும், உலகத்தால் யாவும் கடவுளின் ஆக்கினைக்கு தீர்ப்பு ஏதுவாக இருக்கும் படிக்கும், நியாயப்பிரமாணம் சொல்கிறவர்களை எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது சொல்கிறது என்று நமக்கு தெரியும். மனு மக்கள் எவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை கடவுளினாலே கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக தீர்க்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தில் உண்டானது பாவத்தை அறிகிற அறிவு. இப்போதே நியாயப்பிரமாணம் இல்லாமலே கடவுளின் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே விசுவாசமாக இருக்கிற எவரும் பலிக்கும் தேவ நீதியை வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடையாதிருந்தார்கள். அவர் கிருபையினாலே இயேசு கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக தீர்க்கப்படுகிறார்கள். கடவுள் பொறுமை உள்ளவராய்
முற்காலத்து பாவங்களை சகித்துக் கொண்டது நிமித்தம் நமது நீதியை காண்பிக்க வேண்டும் என்றும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடம் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக தீர்க்கமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தில் விசுவாசத்தின் மூலமாய் பலிக்கும் கிருபாதாரமாக அவரை விளங்க பண்ணினார். இப்படி இருக்க பெருமை பாராட்டுவதற்கு அது நீக்கப்பட்டது. எந்த மாற்றத்தினால்? கிரியா மாற்றத்தினால் அல்ல, விசுவாச மாற்றத்தினாலே. நியாய பிரமாணத்தின் கிரியை அல்லாமல் விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக தீர்க்கப்படுகிறார் என்றார். இன்றைய நிருபத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்போம். யாவரும் எழுந்து நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இன்றைக்கான நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 12 முதல் 19 முடிய. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12 முதல் 19 முடிய. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்க கேட்டுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவர் எலியா இவர்தானா? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சந்ததி யாவருக்கு ஒப்பிடுவேன். சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி எனில் யோவான் போஜனமானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள் அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனமானம் பண்ணுகிறவரை வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன் ஆயப்பாக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அது பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்பது. இந்த நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய வாழ்வு தருகின்ற இறைவாக்குகளை வாசிக்க கேட்டனால் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கருவிழம் பிறந்து பொன்னின் வார்த்தையில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் மரித்து கொண்டிருந்தார். பரத்திற்கேறி சர்வல்ல பிதாவாகி வசித்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோடு மரித்து இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உடனே விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலும் நாம் ஒரு பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையிலே டாக்டர் ராஜசேகரன் பிரசாத் அவர்கள் இந்த சீர்க்கு நாளுக்குரிய ஒரு முகமுறையாக சில பகுதிகளை நடத்துவார்கள், எடுத்து போடுவார்கள். எனவே அதற்கு ஆயத்தமாக முகமுறைக்கு ஆயத்தமாக அனைவரும் இணைந்து 637வது பாடலை நாம் இணைந்து கொண்டோம். சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மாற்றின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே என்ற பாடலை அனைவரும் இணைந்து அமர்ந்த நிலையிலே நாம் பாடுவோம். 637வது பாடல்.
பக்குவமாய் வித்யா பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதாய் மனதே போமே. நீதிமனாய் வெறும் கிணறுத்தரை தன் நினைவாலே நீதிமனாய் நிலவரையன தந்தை வெறும் கிணறுத்தரை தன் நினைவாலே அறிவனருளோ அதற்கு மாறாகவே ஆண்டு கொண்ட மனதாலே ஆதிவனருளோ அதற்கு மாறாகவே ஆண்டு கொண்ட மனதாலே மன தூய்மை அடைந்து மங்கள பரனை மகிழ்வித்து இருமகி தான் பெறவே மன தூய்மை அடைந்து மங்கள பரனை மகிழ்வித்து இருமகி தான் பெறவே அனைத்தையும் பெருந்து ஆகாவென்றே அங்கலாய்த்தான் அனைத்தையும் வெறுத்து ஆகாவென்றே அங்கலாய்த்தான் சத்தோனி நாட்டம் சாஸ்திரி மாத்தை ஜனன சரிக்கிறதை கேட்போமே. பக்குவமாய் வித்யா பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதாய் மனதே போமே. பக்குவமாய் வித்யா பண்டிதம் பயின்று பெற்றதாய் மனதே போமே. சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூத்தர் பற்றி வச்சிருந்தேன். மார்ட்டின் லூத்தர் 1483 ஆண்டு நவம்பர் 10 ஜெர்மனியில் உள்ள ஜஸ்டின்பர்க் என்று ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் ஆன் சூத்திரர், தாயார் பெயர் மார்க்கட்டா. இவர் வணிக குடும்பத்தை சேர்ந்தவர். மார்ட்டின் லூத்தர் ஒரு கிறிஸ்தவ துறவியும் ஜெர்மானிய மதக்குருவாகவும் இறையியலாளராகவும் பல்கலைக்கழக பேராசிரியராகவும் பிராட்டஸ்டன்டின் தந்தையாகவும் திருச்சபை சீர்திருத்தவாதியாகவும் ஆவார். இவரது கருத்துக்கள் பிராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் செல்வாக்கு செலுத்தி மேனாட்டு நாகரிக போக்கையை மாற்றியது. 1501 ஆண்டில் தனது 17ஆம் வயதில் மார்ட்டின் லூத்தர் டேடன்பர்க் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தையும் 1505 ஆண்டு தனது முதுகலை பட்டத்தை பெற்றார். தந்தையின் வற்பத்தின் காரணமாக சிறிது காலம் சட்டம் பயின்றார். 1512 ஆண்டில் டாக்டர் பட்டம் பெற்றார். துறவியாக மாறுதல் 1505 ஆண்டில் லூத்தர் துறவு வாழ்க்கையை தொடர்ந்தார். அவரது வாழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. அவர் வாழ்வில் ஒரு நாள் கடுமையான புயல், இடி, மின்னல், புயலுடன் கூடிய மலை ஒன்றில் சிக்கிக் கொண்டார். அந்த நேரத்தில் தனது வாழ்வு குறித்து பயம் அவருக்கு ஏற்பட்டது. லூத்தர் புதிய ஆண் அன்னையை வேண்டினார். புயல் அடங்கியது. அமைதி நிலை ஏற்பட்டது. லூத்தரின் வாழ்வு காப்பாற்றப்பட்டது. லூத்தர் மனதில் முன்னதாகவே இருந்த துறவு வாழ்வு எண்ணத்தின் விளைவுதான் துறவியாக மாறுதல். லூத்தர் துறவியாக சேர்ந்தார். இறை உணவு சார்ந்த ஞானம் கிடைக்கப்படாத காலத்தால் துறவிக்குரிய வாழ்க்கையை மிகவும் கடினமான மனதாக இருந்தது. இறுதியாக மதம் சார்ந்த இலக்கியங்களை ஆழ்ந்து படித்ததின் காரணமாக மார்ட்டின் லூத்தர் இறை உணவு சார்ந்த ஞானத்தை பெற்று கிறிஸ்தவனானார். சங்கீதம் 22 முழுவதும் வாசித்த போது இறை மற்றும் மதம் குறித்த தனது இறைஞ்சலுடன் அது ஒத்து போவதாக உணர்ந்தார். இந்த காலகட்டமே லூத்தர் வாழ்க்கையில் சீர்திருத்தத்தை வலியுறுத்தது. மார்ட்டின் லூத்தர் வாட்டிக்கன் நகரில் சென்ட் பீட்டர்
தேவாலயத்தில் சென்றார். அங்கு பாதிரிகள் செய்த களியாட்டங்களை வெறுத்தார் மற்றும் மக்களிடமிருந்து காணிக்கை பெற்று குருமார்கள் தவறான களியாட்டங்களை பயன்படுத்தினார் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை மக்களிடமிருந்து மறைத்தனர். வேதாகமத்தில் சொல்லாத செய்திகளை மக்களிடம் தவறாக பயன்படுத்தார். வாடிக்கன் தேவாலயம் சென்றார். அங்குள்ள படிகளில் முழங்காலால் நடந்தார். பரிசுத்த ஏரியில் முழங்காலால் நடந்தார். மனம் நிம்மதி இல்லை. மனதில் ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது. கத்தோலிக்க குருமார்களை கண்டிக்க வேண்டும் எண்ணம் எழுந்தது. இது மனதில் புரட்சி எண்ணங்களை வழிவகை செய்தது. மிகவும் மனதைரியம் கொண்டவராக இருந்தார். மனதின் தாக்கம் புரட்சி செய்வதற்கு துண்டுகோலாக இருந்தது. பணம் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு வழங்கும் முறையை கடுமையாக எதிர்த்தார். விசுவாசம் மட்டுமே, வசனம் மட்டுமே, கிருபை மட்டுமே என்று 3 தாரக மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். விவிலியத்தின் மொழிபெயர்ப்பு 1522ஆம் ஆண்டு முதலாக புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். வேதாகமத்தை மக்கள் மத்தியில் சேரும்படி துண்டு பிரச்சாரம் செய்து மக்கள் மனதில் பதிய வைத்தார். மக்களின் மத்தியில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலில் விவிலியத்துடன் இணக்கம் ஏற்பட்டது. மார்ட்டின் லூத்தர் சிறிய கத்தை மற்றும் 10 கற்பனைகளை விளக்க உரையை எழுதினார். லூத்தர் 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் நாளில் சேக்சோனில் உள்ள விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவையில் லூத்தர் 91 கோரிக்கைகளை அளித்தார். மக்கள் பார்வைக்கு வைத்தார். கத்தோலிக்க குருமார்கள் செய்த பாவ செயல்களை உணர்த்தினார். அது நேரடியாக புனித ரோமியர் கத்தோலிக்க திருச்சபை மீது தாக்குதலை ஏற்படுத்தியது. கத்தோலிக்க திருச்சபையை கடுமையாக எதிர்த்தார். இதனால் இந்த சீர்திருத்தினால் மார்ட்டின் லூத்தரை கத்தோலிக்க குருமார்கள் வெறுத்தனர். 1521ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டார். லூத்தர் 1522ஆம் ஆண்டு கேத்ரின் பேர்போரோ என்ற பெண்ணை திருமணம் செய்தார். 1546ஆம் ஆண்டு மார்ட்டின் லூத்தர் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் இதயல் தலைவராக பணியாற்றினார். முட்டுவாதம், இதயக்கோளாறு, செரிமான உடல் சார்ந்த வலியின் காரணமாக 1546ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் நாள் 62 வயதில் சொந்த ஊரான ஜாஸ்லின்பர்க்கில் இறந்தார். அவருடைய கல்லறை விட்டன்பர்க் ஆலயத்தில் இன்றும் உள்ளது. அருமையான நாளிலும் கூட நல்ல ஒரு முகவுரையாக பகிர்ந்து கொண்ட அறிஞர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த வேளையில் கூட நாம் அனைவரும் அறுவடைக்கான ஆயத்தப்படலாக நிவர் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 282வது பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். 282வது பாடல் கர்த்தர்தாம் எங்கள் துருக்கமும் அருள் பலமும் ஆமே, உண்டாம் இக்கட்டளைத்தையும் கழிப்பர் அவர் தாமே என்கின்ற ஞான பாடலை அனைவரும் நாம் எழுந்து நாம் பாடுகிறோம். 282.
கிறிஸ்தேசுவை அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த ஓய்வு நாள் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனுசரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கும் அனைத்து புரோட்டஸ்டாண்ட் திருச்சபைகளும் இந்த நாளை சிறப்பாக ஆசரிக்கின்ற பொழுதும், குறிப்பாக திருச்சபையாக இந்த நாளை நாம் சிறப்பாக ஆசரிக்கிறோம். இந்த அருமையான சீர்திருத்தல் திருநாளுடைய காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் என்பது தரிசன ஆகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7வது வசனங்கள். தரிசனாகமம் 14ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். ஒருவர் வாசிக்கலாம். நடுவணத்தில் பரப்புகளில் பூமியில் குடியிருக்கும் ஜாதிகள் போதிருந்தால் பாசைக்கார ஜனங்கள் யாவருக்கும் அனுப்பும்படி நித்திய சுவிசேஷம் அவனிடத்திலிருந்து அவன் மிகுந்த சத்தமிட்டு கடவுளுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு செய்யும் வேலை வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஈரப்புகளையும் உண்டாக்கினவற்றையே பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தந்தையாம் கடவுளே, அனுகிரகமும் ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள், சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற நாளாக அனைவரும் நாங்கள் ஆசரிக்க இறைவன் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். அகில உலகத்தில் இருக்கின்ற திருச்சபைகள் இந்த நாளை சிறப்பாக திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நிலையிலே, ஆண்டவரை நாங்களும் உண்மையான திருநெல்வேலி பாளையக்கோட்டை போதர் வட்டம் சமாதான லுத்திரன் திருச்சபையாக நாம் இணைந்து கடவுளை போற்றுகிறோம். ஆண்டவரை உற்சாகமாய் ஆராதிக்கின்றோம். மனமகிழ்ச்சியோடு நிறைவுடைய ஆலயத்தில் அமர்ந்து நம்முடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படுகிறோம். கடவுளை இந்த வேளையிலும் இந்த இறை வார்த்தைகளின் வழியாக எங்களோடு நீ பேசும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். இறைவன் எங்களோடு இடைப்படும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரை சிறுவின் திருப்பெயர்களை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் கடவுளே. ஆமென். தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக இருக்கிறார்கள். ஆமென். இந்த நாள் திருச்சபையிலே மிக மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் ஆசரிக்கின்றோம். இந்த இடத்திலே இப்படி ஒரு ஆலயம் ஏற்படுத்தப்பட்டு, இந்த ஆலயத்திலே இந்த அருமையான காலை வேளை 9:30 மணி அளவிலே வந்து கடவுளை ஒருவேளை கொஞ்சம் பிற்பாடு ஏற்பட வேலை தவறிக்கூட வந்திருக்கலாம். என்றாலும் கூட நம்முடைய ஆலயமாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற பரிசாக நம்முடைய ஆலயமாக நமக்கு உரிமை பேரிலே இந்த ஆலயத்தில் நாம் வந்து கடவுளை ஆராதித்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. உண்மையிலே திருச்சபை சீர்திருத்தப்பட்டவருடைய அனுபவத்தின் வழியாக எந்த விதமான மேல் ஆதிக்கங்களோ எந்த விதமான மேல் ஆண்மைகளோ இல்லாதபடிக்கு, எந்த ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு அடிமை நிலைகள் இல்லாதபடிக்கு அனைவருக்கும் உரிமை பெயரோடு கூட ஒவ்வொரு இறைமக்களும் தங்களுடைய உற்சாகமான பலிகளை கடவுளுக்கு செலுத்தும்படியாக உரிமையோடு கடவுளை வந்து விடுதலை உணர்வோடு ஒரு சுயாதீன எண்ணங்களோடு கூட கடவுளை ஆராதிக்க கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாக்கியத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாள் மிக முக்கியமான நாளாக நாம் அதை அனுசரிக்கிற பொழுது 1517வது ஆண்டிலே அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் வரலாற்றிலிருந்து நாம் எளிதாக விலக்கிவிட முடியாது. வாழும் தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதிருக்கிற அனைத்து வரலாற்றை படிக்கின்றவருடைய வாழ்விலும் கூட திருச்சபை வரலாறை அலசி ஆராய்கின்ற பொழுது படிக்கிற பொழுது மிக முக்கியமான இடத்தை பெறுவது திருச்சபை என்பது சீர்திருத்தப்பட்ட நாளை நாம் அதிகமாக நாம் கருத்திலை கொண்டு எளிபார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இறை மக்களாக நாம் நம் நாளை நாம் அதிகமாக அதை எளிபார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த 1500 காலங்கள் 16வது நூற்றாண்டு என்று சொல்லி அறிய முடிகிறது. இந்த காலங்களிலே உலகப்பூர்வமாகவே ஒட்டுமொத்தமாகவே
விஞ்ஞானங்களிலே, அறிவியல்களிலே பலவிதமான மாற்றங்கள் ஒரு ஸ்டேட் லெவலிலே, சிவில் லெவலிலே அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு காலம்தான் இந்த மறுமலர்ச்சியின் காலம், ரினைசன்ஸ் இரா என்று சொல்லி நாம் அதை சொல்லுவோம். எனவே உலகத்திலே பலவிதமான அறிவியல்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது பல நிலைகளிலே வெளிச்சங்கள் வந்து அடிநிலைகளாக மாற்றப்பட்டு கல்வியிலே, பொருளாதாரத்திலே, சமூகத்திலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே திருச்சபைக்கு ஒரு விடியல் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. திருச்சபை என்பது ஏதோ ஒரு அடிமையிலே இருந்து கொண்டிருந்தது. திருச்சபைக்கு என்று சொல்லி ஒரு சுயாதீனம் இல்லை, விடுதலை இல்லை. மக்கள் அந்நாட்களிலே அவர்கள் அதிகமான வருமானங்களை தங்களுக்குள்ளதை அவர்கள் ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற அனுபவத்தில் நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஸ்டேட்டுக்கு அதிகமாக வரிகளை அவர்கள் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருச்சபை என்பது உலகத்தையே ஆளுகை செய்யும்படியாக ஸ்டேட்டை ரிலிஜன் ஆளுகை செய்கின்ற அனுபவம் இருந்தது. இப்பொழுது நாம் இருக்கின்ற காலத்திலே ஸ்டேட் வேறு, ரிலிஜன் வேறு, ரெண்டிற்கும் ஒன்றிலே இருந்தாலும் கூட நிர்வாகத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்களில் அப்படி அல்ல. ஒரு திருச்சபை என்பது ஒரு நாட்டை ஆளுகை செய்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக பலவிதமான இருட்டடிப்புகள் காணப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே பலவிதமான போலி வழிபாடுகள், மூட பழக்க வழக்குகள் என்பது திருமறையில் இருந்து வித்தியாசமாக, திருமறைக்கு சம்பந்தம் இல்லாத நிலையிலே வழிபாடுகளும் மத கலாச்சாரங்களும் வந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மதத்திலே ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும், மதத்திலே ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு இருந்த பொழுது பலர் அதற்கென்று சொல்லி எதிர்த்து பலர் வாழ்வை முடித்துக் கொண்டார்கள். பலர் அதில் நிற்க முடியாத நிலையில இருந்து, ஆனால் லூத்தர் அவர்கள், மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை அவர்கள் செலுத்தி அதிலே ஒரு வெற்றியை காண முடிந்ததாக நாம் பார்க்கிற பொழுது 1517 ஆண்டிலே அக்டோபர் 31ஆம் தேதியிலே விட்டன்பர்க் தேவாலயத்திலே அவர் 95 நியாய விதிகளை அவர் அந்த ஆலய கதவிலே அவர் ஆணிகளை வைத்து அடித்ததாக பார்க்கின்றோம். மறுநாள் என்ன நாள் என்று சொன்னால் அது ஆல் செயின்ட்ஸ் டே, நவம்பர் 1ஆம் தேதி ஆல் செயின்ட்ஸ் டே, நவம்பர் 2 ஆல் சோல்ஸ் டே, அனைத்து ஆன்மாக்கள் தினம். எனவே இந்நாட்களிலே ஆலயத்திற்கு மக்கள் வருகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எனவே அவர் அக்டோபர் 31ஆம் தேதி ஆலய கதவிலே 95 நியாயத்தை எடுத்து அவர் அடித்து வைக்கிறார். அன்று முதலே மக்கள் வந்து அதை படிக்கிறார்கள். அன்றே புரட்சி என்பது, ரிவோல்ட் என்பது ஆரம்பமானது. அந்த நியாயங்களை படித்து பார்க்கிற பொழுது, திருமுறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மிகவும் ஒன்று போல் இருக்கிறது. ஆனால் திருச்சபை இது நாள் வரையிலும் நம்முடைய வழிபாடுகள், ஆராதனைகளும் இந்த நியாயங்களுக்கும் திருமுறைக்கும் வித்தியாசம் இருப்பதை மக்கள் அன்றைக்கு கண்டுகொண்டார்கள். உண்மை என்பது வெளிப்படுத்தப்பட்டது, உண்மை என்பது வெளியரங்கமாக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக ஒரு அவேக்கனிங், ஒரு ரிவோல்ட், ஒரு விதமான ஒரு புத்தாக்கம், ஒரு உணர்ச்சி பெருக்கு அவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்பட்டதாக பார்க்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான கருத்து வருகிற பொழுது, ஏழை கருத்திலிருந்து வித்தியாசமான கருத்து வருகிற பொழுது கருத்துக்களை கேட்கிற மக்களுடைய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், இதுவரை நம்பிக்கை இப்பொழுது வித்தியாசமான நம்பிக்கை அல்லவா இங்கே நாம் பார்க்கின்றோம். இது உண்மைதானே? அப்போ இதற்குள்ள மக்களுக்குள்ள கேள்விகளும் பலவிதமான பேச்சுகளும் இருந்து கொண்டிருக்கிற பொழுது லூத்தருடைய அந்த நியாய விதிகளை பின்பற்றி செல்லுகிற அனுபவத்திலும், லூத்தரை பின்பற்றுகிற அனுபவத்திலும் இருக்கின்ற பொழுது லூதரன்ஸ் என்கிற பெயரிலே அநேகர் லூத்தருடைய உபதேசங்களுக்கு நேராய் செல்லுகிற அனுபவத்திலே இந்த உபதேசங்கள் திருமலைக்கு ஒத்திருந்ததாக இருக்கிற பொழுது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு நேராக அவர்கள் கடந்து சென்றார்கள். எனவே அந்த ரிஃபர்மேஷன் ஒரு சமயத்திலே ஒரு மறுமலர்ச்சி என்பது அந்த நாளிலே அது தொடங்கியதாக பார்க்கிறோம். அது மறுமலர்ச்சி தினமாக, அது ஒரு சீர்திருத்த நாளாக நாம் அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கு உரியவர்களே,
அன்பானவர்களே, நாம் அதை ஒரு முகப்புரையாக அருமையான நம்முடைய சபையிலே தலைவர் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அவருடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்புறையிலும் கூட அறிவுகளை அவர் சொன்னதை வச்சு கவனித்தோம். எனவே நாம் திரும்பவும் அதற்குள்ளே செல்ல நாம் விளையவில்லை. எனவே சுருக்கமாக இன்றைய தியான பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த பகுதிக்கு கடந்து செல்லப்படுவதில்லை. தரிசன ஆகமம் 14வது அதிகாரம் 6 முதல் 7 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே மிக முக்கியமான பகுதி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே நாம் வாசிக்க கேட்ட வகையிலே, அதாவது வேறொரு தூதன் நடுவானத்திலே பறக்க கண்டேன். பூமியிலே குடியிருக்கிற ஜாதிகள், கோத்திரத்தார், பாஷைக்காரர், ஜனங்கள் யாவருக்கும் யாவருக்கும் அறிவிக்கும்படி நித்திய சுவிசேஷம் அந்த தூதனிடத்திலே இருந்தது. வானத்திலே பறக்க காட்டுகிற நிலையிலே ஒரு தூதனை காணுகிற அனுபவம் தரிசனத்திலே. அந்த தூதனிடத்தில் இருக்கிறவை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையிலே அவளுக்கு நித்திய சுவிசேஷம், எட்டர்னல் காஸ்பல், நித்தியமான சுவிசேஷம் என்பது அவனிடத்திலே இருந்தது. அது யாருக்கு அறிவிக்கும்படியாக? சகல பாஷைக்காரருக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் அறிவிக்கும்படியாக எல்லா மக்களுக்கும். எப்படி ஆண்டுடைய உபதேசம், நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக்களை சொல்லுகிற வசனத்திலே அவர்களுக்கு உபதேசம் என்று சொன்னதை போல இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளும் அப்படித்தான். இவைகள் சகல மக்களினங்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் சகல விதமான பாஷைக்காரருக்கும் கூறி அறிவிக்க வேண்டிய நித்தியமான சுவிசேஷம் அந்த தூதனுக்கு இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த தூதனுடைய வார்த்தைகள் என்ன, தூதனுடைய உபதேசம் என்னவென்று சொல்லுகிற வேளையில் பார்க்கிறோம். கடவுளுக்கு அஞ்சி அதை வாசியுங்கள். மிகுந்த சத்தமிட்டு கடவுளுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு செய்ய வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே பொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அந்த புறப்படத்தில் இந்த வசனத்துக்கு 2 வசனமே லூத்தருடைய மரணத்திலே, அந்த பியூனல் சர்வீஸிலே அன்றைக்கு இருந்த பிரீஸ்ட், அன்றைக்கு இருந்த போதகர் வாசித்து அவரை பற்றி உபதேசம் பண்ணினாங்க. இந்த தூதன் மார்ட்டின் லூத்தர் என்று அடையாளப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது சொல்லப்படுகிற பொழுது சகல மக்களினங்களுக்கும் கோத்திரத்தாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கூறிய அறிவிக்கும் நித்திய சுவிசேஷம் என்பது அந்த தூதன் வாயில் இருந்தார். தூதன் யாருன்னு சொன்னால் லூத்தர் என்று சொல்லி அன்றைக்கு இதை பிரசங்கித்தார் அவருடைய பியூனல் சர்வீஸ்ல. அதை நாம் தொடர்ந்து பார்க்க பொழுது இருக்கிற காரியங்களும் கடவுளுக்கு பயந்து அவரை பயன்படுத்த அந்த வார்த்தை. கடவுளுக்கு பயந்து அவரை பயன்படுத்துங்கள். நியாயத்துக்கு வந்துவிட்டது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ள வேண்டும். உண்மையிலேயே லுத்தர் ஒரு தூதனா என்று ஒரு கேள்வி வருகிறது. தூதன் என்று சொல்லப்படும் என்ன? மெசஞ்சர் ஆஃப் காட். இதெல்லாம் பேஸ்புக்ல மெசேஜ் வந்து இருக்கிறது. மெசேஜ். அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய நிலையிலே இன்னைக்கு ஆண்டிய வார்த்தையை யார் அறிவித்தாலும் அவர்களும் தூதர்களே. தூதுவர், அதாவது தூது அம்பாசிடர், தூது பணிக்கு ஒருவர் ஒரு நிலையில் இருக்கிற இதை எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை மற்றவர் நாட்டிற்கு மற்ற நபருக்கு கடத்துகிற ஒரு நிலைக்கு நபர் அல்லது ஒரு பொருளாக மெசேஜை நாம ஊடகத்தை பார்க்கிறோம். ஒரு நபராக மெசேஜ் இருக்கிற நிலையிலே தூதர்கள் கடவுளுடைய திருமணத்தை செய்யும்படியாக சொல்லி அறிவிக்கும்படியாக தூதர்களுடைய செயல்கள். எனவே அந்த தூதனாக நாம் பார்க்கிறோம், முன் தூதனாக போர்வல்லராக நாம் பார்க்கிறோம், இயேசுவை முன்னோடியாக வார்த்தையை சொன்னபடியாக யோவான் ஸ்நானகர். எனவே இந்த தூதர் அடிப்படையிலே லூத்தர் அவர்களை அடையாளப்படுத்துகிற நிலையிலும் கூட நித்தியமான செய்தி, நித்தியமான சுவிசேஷம் என்பது அவர் வாயில் சொன்னார். அந்த நிலையிலே தான் ஒரு இறை அவருடைய ஒரு அம்பாசிடராக, ஒரு மெசேஞ்சராக, அவருடைய தூதுவராக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அறிவிக்கிற ஒரு ஏஞ்சலாக இந்த லூத்தரும் செயல்பட்டார். இன்றைக்கும் ஒரு போதகராகவோ இறை மக்களாகவோ நீங்கள் இறை வார்த்தையில் மக்கள் கூறுகிற போது நீங்களும் கூட கடவுளுடைய தூதுப்பணியிலே நீங்களும் ஒரு ஏஞ்சலை போல இருக்கிறீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தூதராக கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற தைரியமாக எடுத்துக் கூறுகிற நிலையிலே இருந்த ஒரு தூதராய் கூட அவர் இருந்தால் வாழ்ந்தார் என்று சொல்லி அவரை
சாராம்சம் என்ன என்று நாம் பார்க்கிற வேளையிலே நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு பயந்து அவரையே மகிமைப்படுத்துங்கள். நியாயத்துக்கு வந்தது, அதை விட்டுவிடுங்கள். பிற்பாடு சொல்ற வார்த்தை என்ன? படைத்தவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இதான் மிக முக்கியம். இது சபை சீர்திருத்தப்பட்டதுடைய நோக்கமும் அதில் இருக்கிற தன்மைகளும் அதுதான். என்ன? அதாவது கடவுளுக்கு பயந்து அவரை மையப்படுத்துங்கள். அந்த குளோரி, அந்த மகிமை, இது கடவுளுக்கு மட்டுமே, ஆண்டவருக்கு மட்டுமே இந்த மகிமை சேர வேண்டும். கடவுளுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். அந்த மகிமையும் புகழ்ச்சி அவருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். அவரையே நாம் பொழுது கொள்ள வேண்டும் என்கிற வேளையிலே அன்றைக்கு இருந்த காலகட்டங்களிலே போப்பாண்டவர், அதை பார்க்கிறோம். போப்பாண்டவர், போப்பிற்கு ஒரு பெயரின் அடைவுடைய ஆண்டவர். ஆண்டவர் என்ன? லார்ட், அதை கர்த்தர். அப்ப இந்த ஆண்டவர் என்கிற அந்த இணைப்பு பெயர் என்பது அது கடவுளுக்கு மட்டும்தான் அந்த பெயர். கர்த்தராயே கர்த்தர், அவருக்கு மட்டும்தான் அந்த பெயரை தவிர ஒரு மனிதனுக்கு அந்த பெயர் எப்படி சொல்ல முடியும் என்கின்ற ஒரு செய்தியை கூட நாம் பார்க்கும் பொழுது போப்பை கடவுளாக ஆண்டவர் இந்த நிலையை உயர்த்தி பார்க்கப்பட்ட அனுபவம் இருந்தது. ஆனால் வேதத்திலே நாம் அதை பார்க்கும் பொழுது கடவுளுக்கு பயந்து அவரை மேம்படுத்த வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வேளையில் முதல் கற்பனை என்ன? உன் கடவுளை கர்த்தர் நாம் என்ன வேதங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கடவுளுக்கு நிகராக யாரையும் நம்ம வைத்து பார்க்க கூடாது. யாரும் ஒப்பிட்டு நாம் அந்த மகிமையோ அந்த தொழுகையை வழக்கில் அவருக்கு கடவுளுக்கு நிகராக இருக்கு நாம் யாருக்கும் செலுத்தக்கூடாது. ஆனால் அன்றைக்கு ரோமாபுரி திருச்சபை, ரோமத்தாக்கின் திருச்சபை இந்த காரியம் என்பது அப்படியாக இருந்தது. போப்பை ஆண்டவருக்கு நிகராக இணைத்து பார்க்கிற அனுபவத்தோடு இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த ஏஞ்சல்ஸ் என்று நாம் பார்க்கும்போது புனிதர்களை எல்லாம் வழிபட்டார்கள். புனிதர்களை எல்லாம் வழிபட்டார்கள். புனிதர்களை என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். புனிதர்களுக்கு நேராக அவருடைய மகிமையை செலுத்தினார்கள். தூதர்களுக்கு பயப்படுற அனுபவம் அல்லது நம்ம என்ன ஒன்றும் தெரியும், பல சபைகளுக்கு நம்ம ரோமன் பற்றி சபைக்கு நாம் போயிருக்கோம். அந்த பேர்களெல்லாம் பார்க்கும்போது சில இடங்கள் நாங்கள் புனிதர்கள் முக்கியமாக தொழில் அனுபவனியாவோ அல்லது சூசையப்போ பல விதமான அந்திரேயா, ஆண்ட்ரோ, அல்லது அப்போஸ்தலர் பேர்களே இருப்பதை கூட பார்க்கிறோம். சில பேரை அப்ப இவரெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் மனிதர்கள். இவர்கள் கடவுள் அல்ல. We are worshiping to the creator, not creation. அதுதான் இந்த வார்த்தை வருகிறது. அந்த தூதை வாய்ந்த வார்த்தை சுவிசேஷம் என்ன? நீங்கள் கடவுளுக்கு பயந்து அவரை மையப்படுத்துங்கள். படைத்தவர், அதை பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரை, உண்டாக்கின படைப்பாளரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். படைப்புகளை அல்ல. அப்போ நம்ம யாரு? மனிதன் யாரு? நம்ம படைப்பாளர் அல்ல. கடவுள் நம்மை படைத்தவர். நம்ம ஏதோ பொருட்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஏதோ இருக்கிறதுல புதிய நாம் அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். இல்லாத நாம் உருவாக்க முடியாது. கடவுள் இல்லாதது உருவாக்க அவர் படைப்பாளர். எனவே ஒரு மனிதரை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் மகிமை செய்வதோ தொழுது கொள்வதோ கூடாது. அது ஆண்டவர் நிகராக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. நம்ம பெரியவர்களுக்கு நாம் வணக்கம் செய்கிறோமே, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நம்ம வணங்குறோமே, அப்பா அம்மா பெற்றோர்கள் இருக்கிற பெரியவர்களை நாம் வணங்குறோமே, தவறா? அதாவது கடவுளுக்கு நிகரான வொர்ஷிப், அங்கே ஆங்கிலத்தில் வரும் பொழுது வொர்ஷிப் என்கிற வார்த்தை வருகிறது. தொழுகை, வழிபாடு, அவர்களை உலகத்தை மேம்படுத்த வழிபாடு அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த வழிபாட்டிற்குரியவர், வொர்ஷிப்புக்குரியவர் கடவுள் மட்டுமே. மனிதர் யாரும் அதற்கு அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் தான். அதான் வித்தியாசம். ஆனால் மரியாதை வொர்ஷிப் அப்படி மாதிரி தவறு. மரியாதை என்பது வேறு, வழக்கம் வழிபாடு என்பது வேறு. அப்படி என்றால் அன்றைக்கு ரோமன் சபையின் காரியம் என்பது அந்த வழிபாடு வழக்குகளும் தொழுகையாக மாறிவிட்டது. எனவே அதைத்தான் லூத்தர் கண்டிக்கிறார். எனவே வேதம் சொல்ல உண்மைதான். எனவே வேதத்தின் படியே நடப்போம் என்கிற நாம் ஏற்கனவே ஒரு 3 பில்லர்ஸ் நாம் அதை பார்த்தோமே.
அந்த மூன்றின் அடிப்படை பார்க்கும் பொழுது அதில் ஒரு காரியம் என்ன, வேதத்தினால் மட்டுமே சோலா ஸ்கிரிப்சரா ஸ்கிரிப்சர் அலோன் என்கிற வேளையிலே திருமறையின் வார்த்தையிலே அதன் மூலமாக அதில் இருக்கிற வார்த்தை ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, அந்த நிலையிலே அதை சார்ந்திருக்கிற அவரையே நாம் ஆண்டவரையே நாம் மயப்படுத்த வேண்டும் என்று திரும்ப நமக்கு தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறதை அவரை படைத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் ஏன் நம் மனுஷன் நம்மளோடு தொடக்கூடாது, மனுஷனையே நாம் கடவுள் எதிராக வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 இன்றைய நிருபத்தில் நாம் பார்க்கணும். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாங்க. அந்த பட்டியலில் யாரும் வருவாங்க? இருக்கிற போதும் வந்துருவாங்க, முன்னாடி மறைந்த போது எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வருஷத்தை வாசிங்களேன். சங்கீதம் 14:2-3 வாசியுங்கள். சங்கீதம் 14:2-3 வாசியுங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். 3ஆம் வசனம் சொல்கிறது வாசியுங்கள். தேவன் இல்லை என்று மனிதன் அப்போது 3ஆம் வசனம் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் எட்டு போனார்கள், எல்லாரும் கெட்டு போனார்கள், நன்மை செய்தவன் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. கேட்டு யாராவது நீதிமான் சொல்ல உணர முடியுமா? எங்க சபையில், நம்ம சமூகத்துல வாழும் குடும்பத்துல பெற்றோர்களா இருக்கலாம், உடன்பரப்பா இருக்கலாம், யாரும் சொல்ல முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க. மனசுல விளைக்கப்பட அரசு பார்க்கிறேன் சொல்ல முடியுமா? இவர் ஒரு ரைச்சஸ் பர்சன், நீதிமான் கடவுள் முன்னிலையில் நீதிமான் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குற்றம் அங்க இருக்கும், ஏதாவது ஒரு குற்றம். கடவுளை தேட உணர்வுள்ள கடவுளை உண்மையாக தேடினால் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தேடுகிற நேரங்கள் அது முழுமையை தேடலாம். இது மனிதர்கள் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தெய்வமாக எல்லாரும் பாவம் இருக்கும். நீதிமான் யாருமே இல்லை. எனவே நீதிமான்கள் நாம் அல்லாதபடினாலே உலகத்திலே நீதிமான் யாரும் இல்லாத தொழுகைக்கு உரியவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதுதான் லூத்தருடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள். சொல்லி சொல்ற பொழுது அவர் அதைத்தான் யூதர்களோ ஏனைய புனிதர்களோ போப்பாண்டவர் யாரும் கடவுளுக்கு நிகரான அல்ல என்று சொல்லுகிறார். இதைத்தான் ரோம சபையின் மூலமாக அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு வாசகர் சொல்வது போல அவர் சபை ரோம சபையில் அவர் நீக்கப்பட்டார், புறம்பாக்கப்பட்டார். இனி உமக்கும் சபைக்கு எந்த தொடர்பு இல்லை சொல்லி புறம்பாக்கப்பட்டார். அந்த செய்தி சீட்டை பெற்று நடுசந்தில தீல எடுத்து கொடுத்து எரிச்சார். நீங்க வெளியிட தைரியத்துள்ள திருமலையிலே இருக்கிற உடன் கொண்டு தைரியமாய் நின்ற மனிதன் இன்றைக்கு உலகத்திற்கு விடிவெளியாக, ஒரு உலகத்திற்கு கலங்கரை விளக்கமாக, வெளிச்சமாக நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு திருமலை கவழும்படியாக அவர் ஒரு கடவுளை உயிராகவே செய்யப்பட்டிருக்கிறார். அவரை போற்றுகிறோம், அவரை என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு நிகராக அவரை நாம் இன்னைக்கு நினைக்கிறாங்க. நூத்தர் நம்ம நினைச்சு ரொம்ப பெருசா அப்படி இல்லை. அவர் செய்த தியாக செயலை எண்ணி பார்த்து என்னுடைய உயிரை பொருட்படுத்தாதபடிக்கு அவர் உயிர் உண்மையாக இருந்த ஒரு போக்காளர் கூட உயர்ந்திருக்கலாம். அவரை ஆராதிக்கும் நிலை அவர் பெரிய நினைக்கிறார், உயர்ந்திருக்கலாம். அவரை எல்லாம் என்று சொல்லி அவர் திருமறை உண்மையாய் சார்ந்தவர்கள் வாழ்ந்தார். நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், கடவுளை நாம் புகழ வேண்டும். அன்று அருமையானவர்களை தேடி பார்க்கிற மனிதர்கள் என்பது அவர்கள் கடவுளுக்கு நிகரம் அல்ல என்பதை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதர்களுடைய சிலரை பார்த்தா ரொம்ப மோசமான மனுஷன் மிருகத்தை போல இருப்பாங்க. மனிதன் மிருகத்தை போல இருப்பானா? பைபிள் சொல்றது மனிதன் மிருகத்துடன் தேவனாக கூட இருப்பான் சொல்லி சங்கீதம் 94:8 நீங்கள் பார்க்கப்படுவது ஜனத்தில் மிருக குணம் உள்ள
வழக்கிலே அது குடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நமக்கு தெரியாது மனித உடலை சாப்பிடுகிறது. ஆண்டவருக்கு அருமையானவர்களே, 1,00,000 மனிதர்களை கொண்டு 5 லட்சத்திற்கு அந்த 1,00,000 5 லட்சம் பேர் வரைக்கும் அவனாலே கொல்லப்பட்டதை இருக்கிறது. அப்படிப்பட்ட மிருகப்படம் இருக்கிறார்கள். எனவே மனிதர்கள் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நம்மெல்லாம் அப்படிப்பட்ட நாம ஒரு 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 மனிதன் கொள்ளுகிற அனுபவத்தில் நாம் இல்லை. எல்லாரும் ஒரு உள்ளத்திலே நாம் பரிசுத்தமாக இருக்க முடிகிறதா? எனவே கடவுள் மட்டுமே வழிபாட்டுக்குரியவர் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற சமூகமாக எனக்கு நீங்கள் நாம் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளுகிற மக்களாக கடவுளை உண்மையாய் வழிபடுகிற அனுபவத்தோடு கடவுளை உண்மையாக நாம் ஆராதிக்கின்ற மக்களாக கடவுளுக்கே நம்முடைய மகிமையும் அவருக்கே நம்முடைய பயத்தை நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்யும்படியாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் மனிதர்களிலே மனிதனுக்கு நாம் பயப்படுற பயம், மனிதனை நாம் உயர்த்தி பேசுகிற நிலையிலே கூட நாம் கடவுளை நாம் உயர்த்தி பேசுவதில்லை. மனிதனுக்கு பயப்படுற பயம் கூட நம்ம கடவுளுக்கு இல்லை. ஒருவேளை நம்முடைய ஆலய கொள்கை ஆராதனைகளாக இருக்கலாம். ஒரு மனிதன் நம்ம பார்க்க போனோம் என்று சொன்னால், ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக நம்ம ஒரு இன்டர்வியூ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்போ நம்ம போயிருப்போம்? காத்திருப்போம் அல்லவா? காத்திருப்போம். கால்கள் முன்பதான ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில் நமக்கு நிற்காது. போய் பார்த்து 20 நிமிஷம் முன்பாதே அதுக்கு பார்த்து நிற்போம். ஒரு ஃப்ளைட் பார்த்து நிற்போம். கடவுள் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும்படியாக அந்த ஆலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி வருகை எப்படி இருக்கிறது? அப்படி வருகை எப்படி இருக்கிறது? ஆனால் நாளுக்கு வருவோமா? ஒருவேளை ஆண்டவரை பார்க்கலாம். உலகத்திற்கு உலகம் சார்ந்திருக்கிற காரியங்களுக்கு நாம் பயமும் அந்த கனத்தை கொடுக்கிற காரியம் கடவுளுக்கு நாம் கொடுக்கிற அனுபவத்திலே பார்க்கும் பொழுது சற்று குறைந்திருக்கிறோம். அவதியை ஒரு சீர்திருத்தப்பட்ட சபையாக நாம் அதை எதிர்பார்க்கும்படியாக நாம் வழங்கப்படுகிறோம். இன்றைக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாதது போல் நம்முடைய சபைகள் இருக்கிறது. என்று சொன்னால் எப்போ நம்ம கடவுளை ஃப்ரீயாக வசப்படலாம். ஆனால் அதிகமான ஒரு ஃப்ரீடம் ஒரு வெத்தனம் அல்லது எப்படி இருக்கலாம் என்கிற நிலையில் கொண்டு செல்கிறோம். அப்படி இல்லை. நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற சுயாதீனம் என்பது நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற சுயாதீனம் என்பது ஆதியிலே கொடுத்திருக்கிற சுயாதீனம். எப்படி இதெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் புசிக்கக்கூடாது. ஆனால் அதை அவர் சித்தம் அறையிலே நன்மையை தெரிவு செய்வதோ தீமையை தெரிவு செய்வது நம்முடைய தரத்திலே தான் இருக்கிறது. எனவே சீர்திருத்த சபை இன்றைக்கு நாம் நினைவுறும் பொழுது இன்னைக்கு சபை சீர்திருத்தம் என்பது அவசியமா என்கிற நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு சபை சீர்திருத்தப்பட வேண்டியது அவசியமாக ஒவ்வொரு நிலைகளிலும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் கூட சீர்திருத்தப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்கிறது. இன்னைக்கு இந்த வேலை நாம் பேசுகிற பொழுது பல மக்களை பேசுவது பல நிலைக்கு நாம் கடந்து நாம் டைவர்டைஸ் ஈடுபட முடியும். மாறாக ஒன்றே நாம் கொண்டு வேண்டும். கடவுள் மட்டுமே ஆராதனைக்குரியவர், கடவுள் மட்டுமே புகழ்ச்சிக்குரியவர், அவர் மட்டுமே மகிமைக்குரியவர், அவர் மட்டுமே தொழுகைக்கு இருக்கிறார்கள். அவரை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்மை மீட்டவர் நமக்கு பிரயத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்து விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறவர் அவராக இருக்கிறார். எனவே அவரை சார்ந்து கொண்டிருக்கிற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் இருக்கிற விடுதலை வாழ்வு என்பது வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற சொந்த ரத்தத்தை கொடுத்து நமக்கு விடுதலை வாழ்வு கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கும்படியாக நீங்கள் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நாடு நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அனுபவத்தோடு நாம் விசுவாசம் அதுதான் நம்ம மீட்பிற்குரியதாக நடத்தி சொல்லுகிறது. இந்த கிரியில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி யாருக்கும் நிறுவனம் சொல்லுகிறது. ரெண்டுமே மிக முக்கியம். விசுவாச கிரியை மிக முக்கியமான நாம் கிரியினாலே நாம் நீதிமாக்கப்படவில்லை என்று சொன்னால் விதம் சொல்லலாம். கிரியினாலே நம்முடைய சுய பலத்தினால் நாம் நீதிமாக்கப்படவில்லை. நாம் கிறிஸ்து இயேசுவை கொள்ளுகிற விசுவாசத்தின் மூலமாக அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக ஒடுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது மிக முக்கியம். நம்முடைய சபையில பெரிய விசுவாசத்தை விடவும் கூட விசுவாசம் வினோக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இணைந்த ஒரு கிரியை ஆண்டை வழிபடுகிற காரியங்கள் எல்லாம் அதோடு இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். நல்ல விசுவாசிகளாக எப்படி, அதாவது நாம் ரட்சிக்கப்படுவது எப்படி?
எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தை கொண்டு. இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கிறார். இந்த சிறைச்சாலையில இருக்கிற பொழுது தூதன் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு, அந்த இடத்துல ஒரு சத்தம் ஏற்பட்டு, பூகம்பம் ஏற்பட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க இதெல்லாம் சிறைச்சாலை கல்ல உடச்சிட்டு வருது. இப்ப அந்த காவலாளி வந்து பயந்து, காவலை பயப்படுறான். பயந்து அங்க வந்து இதெல்லாம் பார்த்து இவர்களை பார்த்து உடனே கேட்பது காரியம், அதாவது ரட்சிக்கப்பட ஐயன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். அதற்கு அவர் சீலா சொல்ற காரியம் தெரியுமா? விசுவாசி, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னிப்பால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய சுயபலத்தாலே முடியாது, சுயக்கிரியும் முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசியை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களாக நீங்களாக இருக்கும்படியாக விசுவாசிக்கிறவன் ஒருவனாயிரம் கெட்டு போகாதபடி ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெறும்படியான உலகத்தை அனுபவத்திருக்கிற ஆண்டவரை உண்மையாய் வழிபடுகிற மக்களாக, மாம்சத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதபடிக்கு நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய எல்லாம் வல்ல ஆண்டவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவரே விசுவாசித்து அவருக்கே நாம் பயப்படுகிற சமூகமாக இருக்கிறது. உங்களை மீட்டவர் யார்? என்னை மீட்டவர் யார்? என் பாவ அசுத்தங்களை எல்லாம் மாற்றியவர் யார்? அவர்தான் என்னை பரிசுத்தப்படுத்தியவர். அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கும்படியாக, விசுவாசம் தொடர்ந்து சாந்திக்கிற மக்களிலே கடந்து செல்லுகின்ற நிலையோடு கூட இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பிற்குரியவர்களை இயேசுவை கொண்டு அவருடைய பாடமானத்தை கொண்டு நாம் இன்னைக்கு விசுவாசிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் மேலாக நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் நாம் நீதிமன்றத்தை செலுத்தியவர் ஆண்டவர். ரோமர் சபைக்கு சொல்லும்போது ரோமர் 3:20 சொல்லுகிறது, இலவசமாய் நீதிமன்றங்களாக இருக்கப்பட்டோம் என்று சொல்லுவோம். இந்த விசுவாசம் மாற்றமுடைய மக்களாக, விசுவாசிகளாக ஆண்டவரை நாம் பின்பற்றுகிற மக்களாக நாம் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? ஆண்டவரை நாம் ஆண்டவருக்கு பயந்து, கடவுளுக்கே பயந்து, அவரே பயப்படுத்தி அவரை கொண்டு கொள்ள வேண்டும். இந்த ஒரு அனுபவங்களோடு கூட நமக்கு மீட்பை கொடுத்த, மீட்பை சமாளித்து வந்திருக்கிற ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்துகிற மக்களாக, அந்த கடவுளுக்கு மட்டுமே பயப்படுகிற மக்களாக, எல்லா கடவுளை மட்டுமே உண்மையாக பொழுது கொள்ளுகின்ற இறை அனுபவத்தோடு கூட தொடர்ந்து வாழும்படியான ஒரு வாக்கியத்தை தந்து உலகத்திலே வரக்கூடிய எல்லா விதமான பிரதிகூலங்கள், பிரச்சனைகள், அபத்தங்கள், பாவத்தை செய்ய தூண்டுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றை நான் ஜெயித்து வாழும்படியாக ஆண்டவருடைய விசுவாசத்தின் மூலமாக, அவர்களே அவர் நமக்கு தருகிற கிருபையின் மூலமாக, தகுதியில்லாத நமக்கு அவருடைய கிருபை தந்து விட்டுமடியாக இருக்கிற கிருபையை சார்ந்து கொள்ளுகிற மக்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பற்றிக் கொள்ளுகிற மக்களாக, இந்த வேதத்தின் வார்த்தையிலே உரம் கொள்ளுகிற மக்களாக, அதே நம்பி 5வது நிலையிலே கூட ஒரு வார்த்தை உண்டு, glory to God. கடவுளை மட்டுமே வெளிப்படுத்தி அவரை மட்டுமே தொழுது கொண்டு வாழ்வது நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ள கடவுள் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாக. எல்லாத்துக்கும் மேலான இறைசமாதான் உங்கள் இருதயங்களை சிந்தைப்படுத்தி கொள்ளாது நிறைவாக பலப்படுத்தி கொள்கிறார்கள். ஆகும் யாவரையும் நாம் ஸ்தோத்திர பலியை கொள்கிறோம். Oh
அமருங்கள். சபை அறிவிப்புகள் நடைபெறும். ஞாயிறு சபையின் அறிவிப்புகள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் தற்போது சென்னையில் வசித்துள்ள திரு முரளிதரன் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். வருகிற 30/10/2025 தனது திருநாளை கொண்டாடும் அந்த சபை இயக்குனர் திரு நீல் கிறிஸ்டி கிறிஸ்டியன் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 27/10/2025 தங்களது திருமண நாளை கொண்டாடும் சபை இயக்குனர் திரு கல்யாணி திருமதி மனோரஞ்சலிகா கல்யாணி அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1240 ரூபாய், மாத காணிக்கை 2500 ரூபாய், சோசர காணிக்கை 1600 ரூபாய், மொத்தம் 5740 ரூபாய். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். பாடுதல்களில் சிறப்பு ஜெபம் எடுக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து சிறப்பு நாட்களை காணுகிறவர்களுக்காகவும் தொடர்ந்து பொது மன்றாட்டாக நாம் இணைந்து இருக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த பராபரனாகி நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த உண்மையான சீர்திருத்தல் ஞாயிற்றின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றவர்களாக, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை சேர்க்கின்ற மக்களாக, உமக்கு நாங்கள் அஞ்சி வாழுகின்ற ஒரு மக்களாய் வாழுகின்ற அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தையே அறிவீர்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இறை வார்த்தைகளின் அனுபவத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும், போலியான மாய்மாலமான இருட்டடிப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி வெளிச்சத்தின் மக்களாக நாங்கள் வாழவும், சுயாதீனம் அனுபவங்களோடு நாங்கள் வாழவும், உமக்கு அஞ்சி உம்மை பயப்படுத்தி உம்மை ஆராதித்து வாழக்கூடிய அனுபவங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே எங்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு மனித மக்களுக்கும் மனுக்குலத்திற்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். படைப்பாளரை தொழுது கொள்ளவும், படைப்புகளை தொழுது கொள்ளாத அனுபவங்களை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன். சபை விசுவாசிகளாக நாங்கள் எங்களுக்கு மீட்பை தந்த ஆண்டவர்களை விசுவாசம் வைத்து வாழ, உண்மையிலே நாங்கள் உரம் கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். சுவாமி, மெய்யாகவே நாங்கள் விசுவாசத்தை கொண்டு, கிருபையை கொண்டு, கிறிஸ்து திருமுறையை கொண்டு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோமே. அந்த அனுபவத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழ இறைவன் எங்களுக்கு கிருபை தார், உங்களுடைய ஆற்றலை தார், தூய ஆவியாருடைய துணை எங்களுக்கு தார். பல தடுமாற்றங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரை கடவுளுக்கு நிகராகவே மனிதர்களை பார்க்கின்ற அனுபவங்கள்
ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே ஏதோ சபை போதர்களை கடவுளுக்கு நிகராக எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு புதிய இந்த 21ஆம் நூற்றாண்டு காலங்களிலே 16ஆம் நூற்றாண்டு ஏற்பட்ட ஒரு சீர்தல் இன்றைக்கும் பல கிறிஸ்டியன் உமன்ஸ், பல கிறிஸ்டியன் மூமெண்ட் கிறிஸ்தவ இயக்கங்களிலே மெயின்லைன் சபைகள் இல்லாதபடிக்கு சில திருச்சபை மக்கள் இயக்கங்களாக இணைந்திருக்கின்ற இடங்களிலே பல இடங்களிலே அந்த போப்பை எப்படி மதித்தார்களோ கடவுளிகளாய் பார்ப்பதை போலவே இன்றைக்கு இருக்கிற அந்த மாய்மாலமான பணங்களை வைத்து அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழுகிற அதிகார குவியல்களிலே இன்றைக்கு மதங்கள் இருக்கிற மதத்தை வைத்து ஒரு நபர் ஒரு குடும்பம் மட்டுமே வாழுகிற அனுபவத்தில் இருக்கிற சுயநல நோக்கத்தோடு கிறிஸ்தவம் இன்றைக்கே வியாபாரமாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கும் சபையிலே ஒரு மறுமலர்ச்சி என்னை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவை தாங்கி வாழுகிற மக்களுக்குள்ளாய் ஒரு மறுமலர்ச்சி ஒரு 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 சீர்திருத்தம் தேவை ஆண்டவரே. மக்கள் இன்னைக்கு மக்களுடைய மனங்கள் மழுங்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சிந்தனைகள் சிறைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எது உண்மையான ஆறு என்பதை இன்றைக்கு மக்கள் மறந்து சென்று கொண்டிருக்கின்ற காலமாக ஒரு புனித பயணங்களை மேற்கொண்டு அங்கிருக்க அனுபவங்களில் நமக்கு ஆசை கிடைக்கும் என்கிற நிலையெல்லாம் இருக்கிற கடவுளை மறந்து முதலாவது கற்பனை மறந்து உலகத்தை படைப்பாளர்களை தொழுது கொள்ளுகிற அனுபவம், கனப்படுத்துகிற அனுபவம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற அனுபவங்கள் ஆண்டவரை கிறிஸ்தவர்களாகல இந்த சீர்திருத்தல் நாளில் நாங்கள் அதற்காக சிறப்பாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த வேளையிலும் திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஐஎல்சிக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்சியிலே நல்ல மாற்றங்கள் உருவாகட்டும், மறுமலர்ச்சி எங்களுடைய ஐஎல்சிக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அமைதியோடு இருந்து செயல்படுகிற மக்கள் உண்டு ஆண்டவரே. ஏற்ற காலங்களிலே கடவுள் தான் ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற, ராஜ்யத்தில் தள்ளி ராஜ்யம் ஏற்படுத்தும் கடவுளை நாங்கள் எல்லோரும் அன்போடு இருக்கிறோம், யாரை நாங்கள் பகைக்கவில்லை. எல்லாரும் கூட சுவாமி நீர் உங்களுடைய திருமணத்தை எங்களுடைய சபைகளில் எங்கள் ஐஎல்சியை கடவுள் காண்பிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இறைவா, எல்சிஎம்எஸ் ஐஎல்சி உறவுகள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. தாய் சபையை தாயை ஒருபோதும் ஒரு பிள்ளை மறந்து கூடாது. எங்களுக்கென்று அடையாளத்தை கொடுத்தது, எங்களுக்கு ஒரு முகவரியை கொடுத்தது அந்த எல்சிஎம்எஸ். இத்தனை பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு, எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகள் ஏற்படுத்தப்படுவதற்கு, அந்த பள்ளியிலே படித்து மாணவர்கள் உயர்ந்து அவர்களும் ஒரு ஆசிரியர்களாய் வாழ்ந்து குடும்பங்களிலே உலகப்பிரகார ஆசிரியர்கள் பெற்றுக் கொள்வதற்கும் வித்திட்ட எல்சிஎம்எஸ் ஒருபோது நாங்கள் தள்ள முடியாது, வெறுத்து ஒதுக்க முடியாது. அந்த உறவு எல்சிக்கு என்ன வேண்டும்? ஆனால் அதுக்குள்ள சூழ்நிலைகள் உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே. எல்சியோட மாற்றங்கள் வர வேண்டும், மறுமலர்ச்சி வர வேண்டும். 3 சினடுகளிலே, ஆம்பூர் மறை மாவட்டத்திலே, திருவனந்தபுரம் மறை மாவட்டத்திலே, நாகர்கோவில் மறை மாவட்டத்தில் இருக்கிற 3 இருக்கிற தலைவர்களும் ஆண்டவரை இணைந்து செயல்படும் அந்த எல்சிஎம்எஸோடு இருக்கிற அந்த உறவுகள் எங்களுக்கு வேண்டும். இன்றைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கிற அளவிற்கு குடும்பங்கள் இல்லை. பல ஏழை பிள்ளைகள் மாணவர்கள் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து படிக்கிறார்கள். எப்படி முடியும்? ஊழியம் அப்படியே நின்றுவிடும். ஐஎஸ் எதிர்காலம் இல்லை. எனவே ஒரு மாற்றங்களை கடவுள் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உருவாக்கி தாரும், உருவாக்கி தாரும். 1980 ஆண்டுகளிலே காணப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கும் அவசியம். அப்பா, இன்றைக்கு வளர்ந்து விட்டோம், உயர்ந்து விட்டோம், தகப்பனுக்கு வேண்டாம், தாய் வேண்டாம் என்று ஒதுக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம். மறந்து கூடாது. வளர்ந்தாலும் அது இன்னும் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கின்ற வகையிலே கடவுளே இதற்கான சிறப்பாக ஜெபிக்கிறோம். இப்படியாவது உறவுகள் வர வேண்டும். இடையிலுக்கு இடைத்தரகர்கள் தங்களுக்கு சுயலாபத்திற்கு சொல்லி செயல்படும்படியாக அங்கிருந்து வருகின்ற ஃபண்டை தங்கள் சுயத்திற்கு சொல்லி செயல்படுகிற மீடியேட்டர்ஸ் இடைநிலையில் இருக்கிறவர்கள் செயலெல்லாம் கர்த்தர் முடங்கடிக்கப்படும்படி இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுய குடும்பங்களுக்காக, சுய அபார்ட்மெண்ட்டுக்காக சிலபஸ் எல்லாம் மாற்றப்படட்டும். ஒரு நல்ல உறவுகள், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்சிஎம்எஸ் ஐஎஸ் உருவாக்குவதற்கு கடவுள் அப்படிப்பட்ட ஒரு மாற்று உருவாக்கத்தை உருவாக்குறாங்க. இந்த வேலையை
சிறப்பாய் ஜெபிக்கிறோம். அதை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். இந்த செந்நிலைக்கு வர வேண்டிய பண்டை திருப்பிக் கொண்டு எந்த பணியுமே செய்யாதபடிக்கு ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் உண்டு. அதெல்லாம் மாற்றட்டும். அந்த உறவுகள் கரெக்டாக சரியான முறையில் இந்த ஃபண்ட் செந்நிலைக்கு வந்து சேர கட்ட உதவி செய்வதை ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி இவருடைய திருச்சபைக்காக வேண்டும், ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டுகிறோம். சபை போதர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை போதர்கள் திருச்சபை மக்களுடைய அவர்களை மையமாய் வைத்து ஊழியம் செய்யட்டும் சுவாமி. அதே போல போதர்களை கூட ஒவ்வொரு சபைவாழ் மக்கள் விசுவாசிகளும் கூட ஆண்டவரை போல ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தோடு கூட இறை தூதராய் வருகிற நிலையை கூட வீட்டிற்கு போதர் வர வேண்டும். குடும்பத்தை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். சிக்ஷித்தாலும் சீர்படுத்துகிற கடவுள், சிக்ஷிப்பதற்கும் சீர்படுத்துவதற்கும் சரியா நடத்துவதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆயர் என்பதை ஒவ்வொரு சபை விசுவாச குடும்பங்களும் கூட இந்த போதகரை பார்க்கும்படியாக ஆண்டவரே அனுபவங்களை ஒவ்வொரு சபையிலும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபை ஊழியர்கள் பெருகட்டும் ஆண்டவரே, ஊழியர்கள் வளரட்டும், புதிய ஆத்மாக்கள் வந்தெட்டட்டும். அப்படியே உருவாக்கி ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. எங்கள் சபைக்காக இந்த வேலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையுடைய பொறுப்பாளருக்காக வருகிறோம் சுவாமி. சபை தலைவருக்காக, உபத்தலைவருக்காக, செயலாளருக்காக, பொருளாளருக்காக, இணைப்பொருளருக்காக, ஏனைய டிக்கன்மார்கள் துப்பர்களுக்காக, கோவில் பிள்ளைக்காக, போதர் குடும்பத்திற்காக, ஒரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அத்துணை நன்மைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு சபைக்கு வராதிருக்கிற மக்கள் உண்டு அப்பா ஆண்டவரே. உண்மை மறக்க முடியாத ஏதாவது பகைகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், வைராக்கி காணப்படலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு உடன்பிறப்புகள், ஒரு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரு சகோதரர் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. எங்களுக்குள் பிசாசு கொண்டு வருகின்ற பிரிவினைகள் ஆண்டவரே எங்களை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. இந்த சபைக்கு எதிராய் செயல்படுகின்ற எல்லா தடைகளும் மாறி போகட்டும். சபைக்கு எதிராய் செயல்படுகிற இந்த பிராந்தியங்களை செயல்படுகிற எல்லாவிதம் அந்தகார லோகாதிபதி செயலெல்லாம் ஆண்டவரை அகன்று போகும்படியை ஜெபிக்கிறோம். ஊழியத்தை போதகர் சிறப்பாய் செய்ய முடியாதபடிக்கு முட்டுக்கட்டையை கொண்டு வருகின்ற பலவீனத்தின் பள்ளத்தாக்குகள், இடத்துல ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்ய முடியாதபடிக்கு முடங்கடிக்கப்பட்ட பலவீனத்தின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரை. இந்த ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற பிரிவினைகள் ஆவிகளை ஆண்டவரை கட்டுகிறோம் சுவாமி. விசுவாசிகளிடையே ஒருவருக்குடைய நல்ல நட்புறவுகள், ஒரு முகத்தை ஒரு பார்த்து பேசி பழகி சந்தோஷப்பட்டு ஊழியத்தை மனமகிழ்ச்சியோடு செய்கிற நிலையை தடுக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் இந்த சுற்றுவட்ட மாறுபடியாக இந்த சுற்றுவட்ட பகுதியை விட்டு முற்றிலுமாய் நீங்க பெறும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆதியிலே ஆண்டவர் இருந்த சபை அனுபவங்கள், சபை போதகர், இறைமக்கள் ஒருவருக்கு அன்பு சமாதானம் இந்த சபையில் உருவாகும்படியாக சபைக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் மாறட்டும். ஒரு நாளில் முதற்கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கூட கடவுளை ஏகோபித்து ஆராதிக்கும்படியாக இந்த ஒரு மாதத்தின் நிறைவில் நாங்கள் காணப்படுகிறோம் சுவாமி. எனவே ஒவ்வொருவர் நாங்கள் ஆண்டவரே ஆர்வத்தோடு கூட நாங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடந்து வரத்தக்கதை கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. மனிதர்களை பார்க்கவில்லை, மனிதர்களை பயப்படவில்லை, மனிதரை மயப்படுத்தவில்லை, உண்மை மட்டும் உமக்கு மட்டும் பயப்படுகிறோம் ஆண்டவரே. உண்மையை ஆராதிக்கும்படியாக இருக்கிற அந்த அனுபவங்களை கடவுள் இந்த வேளையிலே உள்ளங்களில் ஆண்டவர் பதிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே எல்லா மனக்குழப்பத்தின் ஆவிகள் விலகி போகட்டும், தடுமாற்றத்தின் ஆவிகள் விலகி போகட்டும், ஒற்றுமையை கிடைக்கிற ஆவிகள் விலகி போகட்டும். இறைமக்களாக கண்காணியாக இந்த காட்சியா அந்த இதயத்தின் ஆளுகளை ஒரு மனதோடு கூட வாழ கர்த்தரின் கிருபை வரங்களை தரும்படியை ஜெபிக்கிறோம் சுவாமி. அத்தனை மக்களின் கதை பொறுப்படுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் மன்றாடி இருக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்திருக்கின்ற நலமான வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். பணிகள் செய்து ஓய்வு பெற்றிருக்கிற மக்களுக்காய் நன்றி. இந்த பணி நிறைவு காலங்கள் கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சுகத்தை தார், பலத்தை தார், முழங்கால் பலவீனங்கள், இடுப்பு பலவீனங்கள், கழுத்து பலவீனங்கள், ஆண்டவரே உயர்த்தாள், பிபி பிரஷர் இதனை காணப்படுகிறது ஏதோ பலவீனங்கள் ஆண்டவரே, இந்த பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய மக்களை விட்டு விலகி போய் எல்லா மக்களும் சமாதானமாக ஆரோக்கியத்தோடு கிடந்த இந்த ஓய்வு காலங்களில் மண்ணிறைவு காலங்களை ஆசீர்வாதமாக கொள்ள கர்த்தர் தம் மக்களுக்கு கிருபை தருகிறார்கள்.
திரு ரூத்தேசியான அம்மாவுக்கு செபிக்கிறோம். கடந்த புதன்கிழமை என்று அமெரிக்கையில விழுந்து விட்டார்கள். பஸ்ல இருந்து ஆண்டவரே அவர்கள் பேருந்திலே கிடைத்துக் கொண்டது மூலமே விழுந்துகிறார்கள். ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கின்ற சுகத்திற்கு நன்றி. முழங்கால நிலைமை அதிகமாக இருக்கிறது. இந்த பலவீனத்தை கதை மாற்றி நல்ல சுகத்தை அந்த தாயாரை கொடுக்கும்படியாய் உண்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். அது போலவே திருமதி நீலாபாய் வாஜயா அந்த தாயாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களுக்கு கால் வீக்கங்கள் எல்லாம் படிப்படியை மாற்றி ஒரு நல்ல புது சுகத்தை கதை கொடுக்கும்படியை செபிக்கிறோம். ஆண்டவரை இனமாக பிள்ளை பிரெய்லி ஜோலி பிரெய்லி அவர்களுக்காக செபிக்கிறோம். அருமையான பிள்ளை காணப்படுகிற ஜுரம் ஒரு வார காலமாய் பிள்ளை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளை கற்று நல்ல சுகத்தை கதை கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி. ஒரு குணமான சுகத்தை கதை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். பிள்ளை ஜோவருக்கு நல்ல சுகத்தை கதை கொடுக்கும்படியை செபிக்கிறோம். ஆண்டவரை இனமாக ஆண்டவரை இந்த சபை விசுவாச மக்களை இருக்கிற பொழுது கூட குறிப்பாக சகோதரி ஷீலா அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் சகோதரிக்கு நல்ல சுகத்தை கதை கொடுப்பீராக. படிப்படியாக குணங்கள் எல்லாம் மாறி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. சுகப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏன் நல்ல பரிமாணமான சுகத்தை கற்று நம்ம சகோதரி தரும்படியாய் செபிக்கிறோம். இல்லத்தில் ஆகியும் அவர்கள் இடமாடி அவர்களுடைய கடமையை செய்யத்தக்கதாக ஒரு புத்தாற்றலை ஒரு புதுவரத்தை அந்த சுகத்தை கொடுக்க போறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஜெபிக்க கேட்டுக்கொண்டு வேணுமா சபை சார்ந்த சபைக்கு வருகின்ற சகோதரனுடைய தாயாராக அருமையான திருமதி ராணி ஜேக்கப் அந்த தாயார் நல்ல சுகத்தை பெற்றிருப்பதற்காக அவர்கள் சொன்னாங்க. நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை கதை கொடுக்கும்படியே நம்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஆலய தொழுகையிலே வர முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தந்து ஆலய கதை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். இன்றைக்கு நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் முகவை எங்களுக்கு தந்த அருமை சபை தலைவர் டாக்டர் ராஜ்சல் சாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து விடுமுறை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். தீபுடைய செய்கின்ற அருமை பிள்ளை நிவேதா அவர்களுக்காக நன்றி. தாயார் தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாக ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய வாழ்விலும் கூட உம்முடைய பாதுகாப்பில் கருத்தம் கண்டும் சென்னையிலே இன்னுமாக வெளி நாடுகளிலே இன்னுமாக பல்வேறு இடங்களிலே காணப்படுகிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம். சுவாமி எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா துறைகளுக்காக வருகிறோம். பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, தமிழக முதலமைச்சருக்காக, எல்லா மாநிலங்களிலே காணப்படுகிற மாநில முதலமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை நிலையில் கூட அதிகமான மழையிலே ஆண்டவரை இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கிற மக்கள் நீங்க உண்டு. வயல்வெளிகளில் நீரேற்ற பண்ணப்பட்டு பல அழிவுகளிலே மேற்கொண்டிருக்கிற அவர்களுக்கு அரசுடைய மானியங்கள் அரசு கொடுக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கத்தக்கதை கருவை தாரும் சகப்பனை ஆண்டவரை அடிப்பீர்வாய் மழை இல்லாதபடிக்கு ஆண்டவரை சேதமில்லாதபடிக்கு சேதமற்ற நல்ல மழை கண்டு காத்துக்கொள்ளும். இதுமாக அந்த வேளையில் கூட ஆண்டவர் தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்காக இருமாக ஆண்டவர் சென்னை போன்ற பகுதிகளுக்கு செபிக்கிறோம். ஆண்டவரை இது மழைகள் மூலமாய் பாதிக்கப்பட்ட இடங்களிலே அவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைத்து நம்மோடு சேமத்தோடு வாழத்தக்கத அனுபவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி சிறப்பாக நாங்கள் இந்த வேளையை செபிக்கிறோம். ஆண்டவரை இதுமாக வறுமையில் இருக்கிற மக்கள், துன்புறுகின்ற மக்கள், ஆண்டவரே ஏதோ கைம்பெண்களை வாழுகிறவர்கள், மாற்றுத்திறன் பெற்றுக் கொண்டிருக்கிற மாற்றுத்திறன் பெற்று வாழுகிற குறைபட்டிருக்கிற மக்கள், கஷ்டத்தோடு பிடியோடு வாழுகிற மக்கள், இனமாக ஆண்டவரை இந்த வேளையிலும் குறிப்பாக ஆதரவற்ற குழந்தைகளாய் பெற்றோராய் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு உதவி செய்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் நீதாமே அரசுகள் மூலமே கிடைக்கப்பெறவும் ஒருவேளை எங்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் போஷிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று உணவின் தவிக்கிற ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை படிக்க வசதி இல்லாதபடி துன்புறுகின்ற பிள்ளையுடைய சூழலை எல்லாவற்றையும் மாற்றி தேசம் நலமோடு சேமத்தோடு வாழத்தக்கதை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள சுவாமி ஆண்டவருக்கு பொதுவாக ஜெபக்கூட நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவரை தங்கள் வாழ்விலே இவ்வாறு பிறநாளைக்கு விடுகின்ற பிள்ளைகளுக்காக திருமணங்களை ஆசிக்கின்ற நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். 26/10/2025 அன்று தங்கள் வாழ்வில் பிறநாளை காணுகின்ற சென்னையிலே வாழுகின்ற அருமையான குடும்பத்திலே திருவாள் முரளிதரன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான சகோதரை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதுபோல 27/10/2025 அன்று தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற அருமையான திருவாளர் முரளிதரன் திருமதி சுரேகா அவருடைய அருமையான மகன் எம் ஜஸ்வந்த் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே அன்பான பிள்ளை கர்த்தர் கருத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையுடைய வளர்ச்சியிலே உடைய பொறுப்பை கரங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவ்வாறாகவே 30/10/2025 தன்னுடைய வாழ்வில் பிறநாளை காணுகின்ற சபையிலே சென்னையிலே வாழுகின்ற அன்பான சகோதரர்
திருவாள் எஸ் நீல் ட்ரஸ்ட் கிறிஸ்டின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான சகோதரத்தை பொருட்படுத்த ஆசீர்வாதம் செய்கின்ற பணிகளுக்காக நன்றி, குடும்ப வாழ்வுக்காக நன்றி. இதே தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தையும் அருமையான வாழ்வை கற்று பொருட்படுத்த அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களை நோக்கி மன்றாடி நிற்கிறோம் சுவாமி. அதுபோலவே 27/10/2025 தங்கள் நாள்களை திருமண நாளை ஆசிக்கின்ற திருச்சபை திரு கல்யாண சாருக்காக துணைவியர் அருமையான திருமதி மனோ ரஞ்சனிகா கல்யாணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான நாயருக்காக வேண்டுகிறோம். அன்பான குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பதாக இருநோக்கு நன்மைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டாக புதிய ஆண்டு அமைக்க உதவி செய்கிறார். மகனுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு திருமண வாழ்வை கொடுக்க வேண்டும் நாங்கள் நோக்கி செல்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன கடவுள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வை வளமாக நிறைவாக ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொடுக்க நாங்கள் இந்த வேளையிலே சபையாக இணைந்து வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் தொடர்ந்து யாவரோடும் நிறைவாய் தருவதாக. எல்லா துதிகள் மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். வேண்டிக் கொண்டது கொஞ்சம், விண்ணப்பங்கள் இன்னும் நினைவிருக்கிறது. எல்லாவற்றையும் கடவுள் தந்து தம் மக்களை நிறைவோடு ஆசீர்வதியும் இறைமேதனை சிவநாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடு நல்ல பிதாவே, ஆமென். பரம பிதாவே, ஒரு நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரவத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லது வேண்டிய ஆகாரத்தை இவர்களை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும். ராஜ்யம் வல்லமை மகிமைகளை. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வேளையிலே கடவுளுக்கு துதி உண்டாக பாடல் புத்தகத்திலே 636வது பாடலை நாம் பாடுவோம். 636வது பாடலை பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கப்படும். 636வது பாடலை நாம் அனைவரும் சபையாக இந்த அருமைய நாளில் எழுந்து நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். 636வது பாடல். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனை வலது செய்கை நீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனை வலது செய்கை நீரே. அர்ச்சனை கூறினீரே ஆதிசபையை செய், அர்ச்சனை கூறினே ஆதிசபையை செய். ஆகின பரம் செய்ய நோக்குவீரே, திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனை வலது செய்கை நீரே. மறைந்த புதைய போல் மறைக்காலும் தீபம் போல் மறைந்திருந்த நிலை எவ்வாறு சொல்வோம்? மறைந்த புதைய போல் மறைக்காலும் தீபம் போல் மறைந்திருந்த நிலை எவ்வாறு சொல்வோம்? பிரிந்ததோனே பிரான்சிஸ்கோ என்போரை, பிரிந்ததோனே பிரான்சிஸ்கோ என்போரை பிரசங்கித்தார் நாம் கொள்ளுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கை நீரே. வேத பிரதிகள் வெளிவர அமைந்திருந்த நிலத்தின் வாசையிலே, திருச்சபையோரே சிந்தை செய்வீரே, தேவனது செய்கை நீரே. உத்தரிப்பும் ஒப்பிடுவோம். உத்தரிப்பு கிரியை உபவாச தர்ம விசா உலகினமையதற்கு
பற்பலவை வணக்கம் பக்தியாய் சந்நியாசம் பற்பலவை வணக்கம் பரம்பினர் என்று சேர்த்திடுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபம் எடுப்போம். ஆட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான சீர்திருத்தல் திருநாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, வெளியிடப்பட்ட சபையிலே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கின்ற காணிகளுக்கு நன்றி. ஆண்டவரே, அதிகார குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். தந்தையே, சிறப்பாக இந்த பிழைக்கு அவர் காணியை படைத்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்காக செபிக்கிறோம். என்ற நோக்கத்தோடு கூட அவர் படைத்த நோக்கத்தை அறிகின்ற தெய்வமே தாமே அந்த காணியை ஏற்றுக்கொண்டு அன்பர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தந்தையே, அதுபோலவே பர்த்டே ஆஃபரை படைத்திருக்கின்ற சென்ற 17/10/2025 அன்று தங்கள் வாழ்த்து நாளை கண்டு காணிக்கை படைத்திருக்கின்ற அருமையான குடும்பத்திலே திருமதி கே சுபிகா முத்துராமன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளை அன்பான சகோதரி அதை ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நோக்கி செல்கிறோம். அதுபோலவே அருமையான இந்த பிறநாளை காணுகின்ற அருமையான பிள்ளை மாஸ்டரையும் ஜஸ்வந்த் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிறநாளை காணி ஏற்றுக் கொடுக்கிற அன்பான பிள்ளையை கர்த்தர் பொறுப்படுத்தும் நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் வேண்டி செய்கிறோம். ஆண்டவரே, இந்த செல்லில் கடந்து வந்திருக்கின்ற அருமையான திருமதி ஸ்லோச்சனா அம்மாவுக்காக அருமையான கரிச்சிலிருந்து சாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான குடும்பத்துக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, தூரமான இடத்தில் அவர் பணி செய்தாலும் கூட இந்த இடத்தை கடந்து வர இந்த வாக்கியத்துக்கு அது கொடுத்தபடி நமக்கு நன்றி. இன்னும் வேண்டுமாக மாலையில் பிரயாணப்படுகிற பொழுது பிரயாணத்தினுடைய வல்லமையான கிருபை இருக்கிறோம் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். எங்கிருந்தாலும் கூட உங்களுடைய சமூகத்தை கடந்து ஆராதிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை எங்களுக்குள் கடவுள் கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் கடவுள் நீதாமை பொருட்படுத்த பெயர் பெயராக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அதுக்காக சிறப்பு ஜெபத்திலே வேண்டிக் கொண்டு நாங்கள் செபிக்க மறந்திருந்தால் அவர்களை கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதை குறைந்தவர்கள் கூட கோயில் பிள்ளையுடைய ஆண்டவரே அருமையான அவருடைய தாயாருக்காக செபிக்கிறோம். அதிகமான டயபெட்டிக் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பான தாயாருக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக உங்கள் நோக்கியை செபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல விசேஷமாக அருமையான பிள்ளை அரவிந்துக்காக நாங்கள் இந்த வேலையை விசேஷமாக செபிக்கிறோம். ஆண்டவரை, கடந்த வாரங்களிலே அதிகமாக பலவீனப்பட்டு ஆண்டவரை அருமையான பிரதர் மாஸ்டர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அருமையான பிள்ளைக்காய் ஜெபித்தோம். கர்த்தாவே, நீ கொடுத்திருக்கிற சுகத்திற்கு நன்றியாடும். இன்றைக்கு ஆலயத்தை கடந்து வந்து உங்களுடைய பிள்ளை நன்றி சொல்லத்தக்கதை அது கிருபை தந்து நமக்கு நன்றி தொடர்ந்து அந்த பிள்ளை அரவிந்தை கத்தர் இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். மாஸ்டர்களுக்கு நல்ல சுகத்தை இந்த முதுகலை கொடுக்கும்படியை செபிக்கிறோம். அடிக்கடி பலவீனத்தோடு இருக்கிற முதலுக்கு இன்னும் ஆரோக்கியத்தை அது அதிகமாக கொடுக்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வேளை நாங்கள் யாருக்கு ஜெபிக்க மறந்திருந்தால் மீண்டுமாக அவர்களுக்காக செபிக்கிறோம். எல்லா மக்களை கத்தர் பொறுப்படுத்தி நீர்தாமே பெயர் பெயராய் குடும்பமாய் அனைவரையும் ஆசீர்வதி இல்லங்களுக்கு அன்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கிருபைகளோடு கூட நம்ம நிறைவேறுகிறோம். மாதத்தை நாங்கள் சிறப்பாய் முடிக்கவும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் நிறைவோடு கண்டுகொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு வந்து கொண்டிருக்கிற புதிதாக வருகிற அன்பான குடும்பங்களும் தொடர்ந்து சபை கடந்து வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனைவருக்கும் கிருபை தரும்படியை செபிக்கிறோம். உறவுகளாக சொந்தங்களாய் பந்தங்களாய் நண்பர்களாய் இருக்கிற எல்லா மக்களுக்கு எங்களுடைய எல்லோரை ஆசிரியர் இயேசு மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் என்ற நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் அருளுகின்ற இறை ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார்.
சிறப்பு ஜெபக்கூடை உண்டு. அனைவரும் 10 நிமிடம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டு வாருங்கள். சிறப்பில் கலந்து கொள்ளுங்கள்.